ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பாருங்கள், பட்டை கிராம்பெலாம் தாளித்து விட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இதுக்கு நான் தேங்காய், கோல்டு வின்னர் ஆயில், நெய் 3 ஊற்றிருக்கிறேன். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகா வேக வச்ச மட்டன் எல்லாம் எல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா அப்படியே போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா புதினாலாம் போட்டுங்க. தயிர் ஊற்றுங்க. பிரியாணி மசாலா நான் கடையில் தான் வாங்கினேன். இப்படி நானே தனியாக வீடியோ எடுக்கணும்னா எனக்கு ஒன்றா எடுக்க முடியல மக்களே. அதனால் மொத்தமாக தான் எடுத்தேன். பாருங்கள், 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. சீரக சம்பா பிரியாணி தான். 20 நிமிஷம் தம் வைக்கணும். இந்த திறக்கும்போது குழைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வருத்தப்படாதீங்க. ஆற ஆற நல்லா உதிரியாக வரும். கரெக்டாக 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. தம் பிரியாணிக்கு அப்படின்றது தான். சுகரில் பிரியாணி செஞ்சால் எனக்கு அடியிலலாம் ஒழுங்காக வேகாது. தம் பிரியாணி மட்டும்தான் எனக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக மட்டன் பிரியாணி. எப்பவும் தம்மு பிரியாணி தான் செய்வேன். வேறு குக்கரெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது, வராது. இது நெக்ஸ்ட்டு சண்டே செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி. சிக்கன் வாங்கி தனியாக செஞ்சிட்டோம், பெப்பர் சிக்கன் மாதிரி. மிளகு எங்கள் வீட்டில் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஆனால் மிளகாத்தூள் போட்டோன்னே கலர் கொஞ்சம் ரெட் கலராக வந்துடுச்சு. மற்றபடி பெப்பர் சிக்கன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் எங்கள் வீட்டு சிறுசு சாப்பிடல. மூஞ்சி ரொம்ப பருவாக வந்திருக்குன்னு டயட் ஆரம்பித்தாச்சு. இனிப்பு நான்வெஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடாம குறைச்சி பார்க்கலாம். நாங்களும் எவ்வளோமோ டாக்டரை பார்த்து விதமாக க்ரீம் வாங்கினா தேய்ச்சாச்சு மக்களே, சரியே வர மாட்டேங்குது. இந்த சண்டே எங்கள் வீட்டில் இருந்த சாப்பாடு தான். இதில் நான் சோயா போட்டிருக்கேன் வெஜ்ஜில். அப்புறம் சிக்கன் தனியாக தான் செஞ்சேன். அப்புறம் தயிர் வெங்காயம் முட்டை. இதுதான் எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல். இது புரோட்டா கடையில் வாங்கினது தான் மக்களே. எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு கடையில் புரோட்டா வாங்கிட்டு வந்தார் 2 நாளைக்கு முன்னாடி. அந்த புரோட்டா தான். இந்த புரோட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்து. இது ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு செஞ்ச முட்டை. எண்ணெய் ஊற்றி அப்படியே முட்டையை வேக வச்சு கட் பண்ணி அப்படியே தோசைக்கல்லில் போட்டு மிளகுத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு அப்படியே சிம்மில் வச்சு பரட்டி எடுத்துருங்க. இதுதான் வெஜிடபிள் பிரியாணி. சோயா தான் போட்டிருக்கிறேன். இதில் நான் 2 டம்ளர் அரிசி தான் போட்டேன். எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கோம். பாருங்கள், இது இதுதான் பெப்பர் சிக்கனு. மிளகு கம்மியாக இருக்குது, மிளகாத்தூள் போட்டேன். தாளித்து விட்டுட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன். சிக்கனுக்கு எனக்குமே நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. வேறு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வயிற்றால போய் லூஸ் மோஷன் ஆயிரும். மிளகு சோம்பு சீரகம் வறுத்து பொடிச்சு போடணும். தாளித்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு சிக்கன் போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு அப்புறம் மிளகு சீரகம் சோம்பு 3ஐயும் வறுத்து பொடி பண்ணி போடணும். வீட்டில் எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு மக்களே மிளகு, அதனால தான் மிளகாத்தூள் போட்டேன். இன்னும் மிளகு மட்டும் தான் போட்டிருப்பேன். பாருங்கள், சிம்மில் தயிர் ஊற்றிக்கோங்க. சிக்கனால் தயிர் ஊற்றினா சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக வரும். பிரியாணி நல்லா உதவியாக வந்துடுச்சு. இல்லை சோயா தான் போட்டிருக்கிறேன் நான். ஆனால் இந்த பிரியாணி எங்கள் வீட்டு சின்னதுக்கு பிடிக்கலையா. ஏன்னா அவளுக்கு நான்வெஜ் சாப்பிடல, அதனால் பிடிக்கல. எங்கள் வீட்டில் 2 பேர் நான்வெஜ் சாப்பிடல மக்களே. எங்கள் அக்காவுக்கு சிக்கன் பிடிக்காது, சாப்பிடவே மாட்டாள். அதனால் முட்டை தயிர் வெங்காயம் பிரியாணி, வெஜ் பிரியாணி. இது எனக்கு வெஜ் பிரியாணி முட்டை சிக்கனு தயிர்
இந்த சண்டே நாங்கள் இப்படி தான் சாப்பிட்டோம்.